ஓம் சாந்தி. அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் ஆகுது. ரொம்ப களைப்படைஞ்சிடுறாங்க சீக்கிரமாக. ஆனால் அந்த டயர்ட்னஸ்க்கு காரணமே கிடையாது. அந்த டயர்ட்னஸ்க்கான காரணம் என்ன, எப்படி நம்ம இறந்த காலத்தினுடைய வலியிலிருந்து வெளியில் வரலாம், எதிர்காலத்தினுடைய கவலைகளிலிருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்றது தான் இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நிறைய பேருக்கு வேலை காரணமாக டயர்ட் ஆகுறது இல்லைங்க, அவங்களுடைய மனசு ஒருபோதும் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு பக்கத்தில் கடந்த காலத்தினுடைய நினைவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றின கவலையோடு இருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மனசோட அமைதி காணாமல் போயிடுதுங்க. நீங்களும் சமீப காலமாக மென்டலி டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி ராஜயோகத்தின் மூலமாக மனசு எப்படி அன்கிளட்டர் பண்ணுறது, எப்படி அமைதியான ஒரு இன்னர் ஸ்டேட்டை உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைல் ஃபோனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? பேட்ரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்முடைய மனசும். கடந்த காலத்தினுடைய வலி வேதனைகள், எதிர்காலத்தினுடைய கவலைகள், ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க, அதிகமான எண்ணங்கள், இது எல்லாமே நம்முடைய பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால் நம்முடைய எமோஷ்னல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால தாங்க ரெஸ்ட் எடுத்தும் பிறகும் கூட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுறது இல்லை. நம்ம இந்த பதிவில் ராஜயோகத்தின் மூலமா சிம்பிளான ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்யூஷனை பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சின்ன டெக்னிக் பார்க்கலாம். நம்ம மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் கூட நம்ம சண்டை போட வேணாம், ஃபைட் பண்ண வேணாம். அதை ரொம்ப அமைதியாக அப்சர்வ் பண்ணுங்க, அதை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா மனதினுடைய எஜமானன். மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை ஓட்டத்தை அமைதியாக கவனிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த ஒரு விழிப்புணர்வு வரும்போது, எப்பொழுது நம்மளுடைய மனசை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போகுது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தமானது குறைய ஆரம்பிக்குது. அமைதினாலே வாழ்க்கையிலிருந்து ஓடி போகிறது இல்லைங்க, வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ராஜயோக தியானம் நம்மை ஆத்ம உணர்வுக்கு கொண்டு போகுதுங்க. பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மனிதர்கள் இதெல்லாமே தாண்டி நான் ஒரு அமைதியான சக்தி நிறைந்த ஒளி வடிவமான ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த ஒரு உணர்வை, இந்த ஒரு நினைவை நம்ம ஏற்படுத்தணும். இந்த ஒரு விழிப்புணர்வு நம்முடைய எண்ணத்தினுடைய தரத்தை மேம்படுத்துது. அதனால் நம்முடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைட்னஸ், அதாவது ஒரு லேசான தன்மை அனுபவம் செய்யுது. ரொம்ப கிளாரிட்டி கிடைக்குது, ரொம்ப அமைதி கிடைக்குது. இப்போது நம்முடைய மனசை ஒரு அழகான ஒரு தோட்டமாக கற்பனை பண்ணுங்க. அந்த தோட்டத்தில் வீட்ஸ், அதாவது களைகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வீட்ஸ் நிறைய வளர்ந்தா ஃப்ளவர்ஸ் அழகாக ப்ளூம் ஆக முடியாதுங்க. அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் ஃபியர், அதாவது தொடர்ந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயம், தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவலை, நம் மனசில் தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான எண்ணங்கள், இதெல்லாமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய மென்டல் வீட்ஸ்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கலைகள். என்ன ஆகுமோன்னு தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த தாட்ஸ் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுதுங்க. ஆனால் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணாது. அதனால் இன்னிலிருந்து இதை அறிவியல் ரீதியில் மென்டல் மினிமலிசம் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய எண்ணத்தை குறைவாக செலவு செய்வது, அதனால் குறைவாக நம்ம நினைக்கிறது. இதன் மூலமாக நமக்குள்ள ஒரு பெட்டர் திங்கிங் இருக்கும். எப்பாவது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்தால் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. அப்புறம் நமக்குள்ளே கேளுங்க, இந்த எண்ணம் எனக்குள்ள அமைதியை உருவாக்குதா? அப்படி அமைதியை உருவாக்கலைன்னா அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்பிடுங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, மனசுக்குள்ளே போட்டு சப்ரஸ் பண்ணாதீங்க, அழுத்தாதீங்க. நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே போதும். இதுதான் நம்முடைய ராஜயோகத்தினுடைய ஒரு அழகு. அறிவியல் கூட இப்போ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் சொல்லுதுங்க. ரிப்பீட்டட் தாட்ஸ், அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய பிரெயினில் கூட ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு பிரெயின் சேஞ்ச் ஏற்படுது. அதை தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தொடர்ந்து அமைதியான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய மூளை கூட அமைதிக்கு ஏற்றாற் போல தன்னை பக்குவப்படுத்துது. அதனால் அமைதின்றது ஒரு அதிர்ஷ்டம் கிடையாதுங்க, அது ஒரு தின பயிற்சி. அது நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம பயிற்சி செய்து உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் கொண்டு வரோம். அதனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை
உங்களுடைய எண்ணத்தை பாஸ் பண்ணுங்கள், நிறுத்துங்க. எல்லா விதமான தேவையில்லாத நாய்ஸ்லேருந்து, சப்தத்திலிருந்து உங்களுக்கு நீங்களே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெதுவாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே சொல்லுங்கள், நான் ரொம்ப அமைதியான சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன். அமைதி தான் என்னுடைய இயல்பான நிலை. இந்த ஒரு டைனி பாஸ் மனசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் மாதிரி வேலை செய்யுது. மனசுக்குள்ளே சொல்லுங்கள், என்னுடைய அன்பான மனமே, பாஸ்ட் உன்னை பனிஷ் பண்ண வரல, பாஸ்ட் உன்னை டீச் பண்ண வந்தது. அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் உன்னை பயமுறுத்த வரலை. அது இன்னைக்கு வைஸ் ஆக்ஷன் எடுக்க இன்ஸ்பயர் பண்ண வருது. அதாவது ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நிகழ்காலத்தில் நான் ஒரு சிறந்த காரியங்களை செய்யணும். அப்பொழுது தான் என்னோடய எதிர்காலம் ரொம்ப உயர்வாக இருக்கும். நிகழ்காலத்தில் நான் சிறந்த காரியத்தை செய்யணுன்றதுக்காக தான் எதிர்காலத்தினுடைய நினைவு எனக்கு வருது. இப்படி மனசுக்குள்ளே பேசுங்க. எப்பொழுது நம்முடைய மனசு ரொம்ப தூய்மையாக மாறும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் ஒரு கிளாரிட்டி அதிகரிக்குதுங்க. நம்முடைய தூக்கம் கூட ரொம்ப குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இன்னர் ஹாப்பினஸ் நேச்சுரலாகவே க்ளோ ஆகுது. முக்கியமாக நமக்குள்ள நாமளே ஒரு நல்ல கனெக்ட் ஆக ஆரம்பிப்போம். அதனால் இன்னிலிருந்து உங்களுடைய இன்னர் ஸ்பேஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். எல்லா தாட்ஸ்க்கும் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. எல்லா பயத்திற்கும் உங்களோட எனர்ஜியை கொடுக்காதீங்க. உங்களை ஹீல் பண்ணுற தாட்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களை காம் பண்ணுற வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களை ஸ்ட்ராங் பண்ணுற சைலன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்குள்ள பீஸ்ஃபுல்லான சாங்சுரி இருக்குது. அது ஸ்ட்ரெஸ்ஸாலும் நெகட்டிவாலையும் டச் ஆகாது. இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் பீஸை நீங்கள் மறுபடியும் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.